தாவேக்கனுடைய கொள்கை என்னன்னு சில விளம்பர அரசியல்வாதிகளும் திரள் நிதி வசூல் பண்றவங்களும் கேக்குறாங்க. தாவேக்காவுக்கு 5 கொள்கை தலைவர்கள் இருக்காங்க. அதுல ஒருத்தர் பெரியார். அவருடைய கடவுள் அவநம்பிக்கையை தவிர பெண் கல்வி, பெண் விடுதலை, பெண் முன்னேற்றம், சமுதாய சீர்திருத்தம், சமூக நீதி போன்ற கொள்கைகளை முன்னெடுத்ததனால அவர் தாவேக்கனுடைய கொள்கை தலைவர். அடுத்தது பெரும் தலைவர் காமராஜர். கல்வி, தொழில் வளர்ச்சி, மத சார்பின்மை, இன்னைக்கு வரைக்கும் நேர்மைக்கு முன்னுதாரணமா இருக்கிற இவர் தாவேக்கனுடைய கொள்கை தலைவர். அடுத்தது சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர். சமூக நீதி, சமநீதி, சம வாய்ப்பு, வகுப்புவாரி பிரதித்துவம் போன்ற விஷயத்துக்காக போராடின இவர் தாவேக்காவுடைய கொள்கை தலைவர். அடுத்தது பேரரசி வேலு நாச்சியார். அந்த காலத்துல கணவர் இருந்தா வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்காம அதை உடைச்செறிஞ்சு வெளியே வந்து இந்திய விடுதலைக்காக போராடின முதல் பெண் போராளி. அந்த காலத்துல முஸ்லிம் தோழர்களுடன் சகஜமா சமமா பழகுனவங்க தான் பேரரசி வேலு நாச்சியார். இவங்க தாவேக்காவுடைய கொள்கை தலைவி. அடுத்தது முன்னேற துடிக்கிற சமூகத்துல பிறந்து ஒட்டுமொத்த சமுதாய முன்னேற்றத்துக்கும் பாடுபட்டவங்க தான் அஞ்சலை அம்மாள். இவங்க நிறைமாத கர்ப்பிணியா இருக்கும் போதே தைரியமா போராட்டத்துல கலந்துகிட்டு கைதாகி பரோல்ல வெளியே வந்து குழந்தைய பெற்றெடுத்துட்டு மறுபடியும் தில்லா சிறைக்கு போனவங்க தான் தாவேக்காவுடைய கொள்கை தலைவி. இப்ப நான் சொன்ன எல்லாமே தளபதி ஏற்கனவே சொல்லியிருக்காரு. இருந்தாலும் சில தற்குறிகளுக்காக நான் மறுபடியும் சொல்லியிருக்கேன்.